Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க டாபிக் பார்த்தீங்கன்னா a wife's bond and a mother's bond, a psychological viewங்க. இதுல ஒய்ஃபோட பாண்ட்ல எப்படி ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்றாங்க, மதர்ஸோட பாண்ட்ல எப்படி ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்றாங்கன்றத பத்தி தான் இந்த டாபிக். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். Let's go. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும், அதாவது போத் ஒய்ஃப் அப்புறம் அம்மா ரெண்டுமே அவங்களோட லவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அம்மாவோட பாசம் வந்து நம்மளை நர்ச்சர் பண்ணும், இல்லைனா வந்து அவங்களது வந்து ரொம்ப அன்கண்டிஷ்னலாக இருக்கும். இதே ஒய்ஃபோட லவ் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்டோடு இருக்கும், அப்புறம் வந்து ஒரு லாங்கிங் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், அப்புறம் உங்கள் பார்ட்னர்ஷிப் பேஸில் தான் பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே வேறு வேறு விதமாக அவங்களோட லவ்வை ஷோ பண்ணுறது தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே லவ் தான். அதை ஹஸ்பண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், எப்படி அது உருவாகுது, அம்மாவோட பாண்ட் எப்படி உருவாகுதுன்னா, எப்போ நீங்கள் கருவில் இருக்கிறீங்களோ அப்போவே அவங்க எப்படி யோசிப்பாங்க, இது நான் பெத்த பிள்ளை அப்படி சொல்லி தானே எல்லா இடத்துலையும் சண்டை போடுவாங்க. ஸோ அது சைல்டுஹுட்லேருந்தே அது உங்களுக்கு வந்துடும். இதே அது சாய்ஸ் கிடையாது. இந்த குழந்தை தான் வேணும்னு அம்மா வந்து போய் எங்கே கடல்கிட்டையோ நின்று இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணிலாம் இது பண்ண முடியாது. ஸோ அது சாய்ஸ் கிடையாது. இதே ஒய்ஃப்து வந்து சாய்ஸ், அவங்க உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஈவன் லவ் பண்ணுறாங்களா இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இது வந்து அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் கரெக்டு, அந்த லவ் தான் பெருசு, இதுதான் கரெக்ட், இந்த பாண்டு தான் கரெக்டுன்றது கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட். இப்படி பிறந்திருக்காங்கன்னு சொல்லி அம்மா அன்கண்டிஷனலாக லவ் வைப்பாங்க, நான் தேர்ந்தெடுத்தவர் எனக்காக அவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஒய்ஃபோட லவ் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷனில் இருக்கும். இப்படி தான் இது உருவாச்சே. மூணாவது பாயிண்ட், எமோஷ்னல் ஷிஃப்ட். அதாவது ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, என் அம்மா தான் என் உலகம், என் அம்மா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் என் பார்ட்னர், அவள் எனக்காக வந்தவ, அவள் ஏன் சகம், அவள் ஏன் மனுஷி, அவள் என்னோட உடம்பு, நானும் அவளும் பாதி பாதி சரி பங்கு அப்படி சொல்லி அம்மா பிள்ளையா இருந்த நீங்கள் கண்டிப்பாக ஒய்ஃப் பிள்ளையா மாறணும். அதுக்கு நான் அம்மாவை கொண்டு போய் ரோட்லேயோ அம்மாவை கொண்டு போய் எங்கேயோ நாங்கள் விட சொல்லலை, அது தப்பு. ஆனால் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், அம்மாவுக்கு லவ் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக வந்து உங்களோட ஒய்ஃபை நீங்கள் பார்க்கணும், ட்ரீட் பண்ணணும். எப்படி சொல்கிறதுன்னா, அம்மா பிள்ளையா இருக்கலாம், நீ வந்து என் அம்மா மாதிரி பண்ணலை, இது சமையல் வந்து நீ எங்கள் அம்மா மாதிரியே பண்ண மாட்டேங்கிற, இது எங்கள் அம்மா மாதிரி இல்லை, இது என் அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, நீ பண்ணுறத பண்ணுனா, நீ உனக்காக நான் மாறுறேன், இல்லைன்னா நீ பண்ணுறதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி இப்படி பண்ண ஆரம்பிங்க. கான்ஃப்ளிக்ஸே வராது. கல்யாணம் ஆகி எல்லாருக்கும் இருக்கிற பயம், அதாவது முக்கியமாக மாமியார், அதாவது அம்மாக்களுக்கும் மனைவிகளுக்கும் இருக்கிற முக்கியமான பயம், அதான் நாலாவது பாயிண்ட். அம்மாவோட பயம் என்னன்னா, என் பிள்ளை என்னை விட்டு போயிடுவானோ, அவள் பிரித்து கொண்டு போயிடுவாளோ அப்படிலாம் யோசிப்பாங்க. மனைவி என்ன யோசிப்பாங்களோ, அவ்வளோதான் போச்சு, நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நம்ம தனிமையாயிட்டோம், அவங்க அம்மா கூடயே இருக்கிறாங்க அப்படி சொல்லி யோசிப்பாங்க. இது வந்து பயமோ இல்லைனா இது வந்து விஷமோ கிடையாது, அவங்களோட எமோஷன் அது. நீங்கள் தான் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் தான், ஒரு பையன் தான் என்ன பண்ணானா, அம்மா நான் உங்க கூடயும் கனெக்டடாக இருக்கேன், அதே போல் எனக்குன்னு வந்து என்னோட பாதியை கூடயும் நான் கனெக்டடாக இருக்கேன், நான் உன்னையும் விரும்புகிறேன், அதே போல் என்னோட அவளை நான் சேவிக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக ஈக்குவலாக உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ரோல் இஸ் த கீ. சைக்கலாஜிக்கலாக ஹஸ்பண்ட் தான் பிரிட்ஜ் பிட்வீன் மதர் அண்ட் ஒய்ஃப். இவங்க அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, குழப்பங்கள் நிறைய வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது ஹஸ்பண்ட் வந்து மெச்சூராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து சஃபர் ஆக மாட்டாங்க. இன்கேஸ் ஹஸ்பண்ட் வந்து அந்த கான்ஃப்ளிக்ஸை வந்து கையாள முடியல, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. இதில் ப்ராப்ளம் எங்கேருந்து வரும்னா, மாமியார் மருமக சண்டை வந்துடுங்க. ஸோ ஹஸ்பண்ட்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகணும். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் மெச்சூரிட்டி எப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ என்ன நீட்ஸ், அம்மாவுக்கு வந்து என்ன நீட் இருக்குமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், இப்போ வந்து ஒய்ஃப்க்கு என்ன நீட் இருக்குமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்கள் போத் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சீசா மாதிரி, நீங்கள் சீசானா இந்த சைடு வந்து ஒய்ஃப் இருப்பாங்க, இந்த சைடு வந்து உங்கள் அம்மா இருப்பாங்க, நீங்கள் வந்து நடுவில் வந்து அந்த சீசா அந்த இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கம்பி தாங்க நீங்கள். அந்த கம்பி மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். இது நீங்கள் வளர்த்துக்க தான் செய்யணுங்க. நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சிக்ஸ்த்து பாயிண்ட், பவுண்ட்ரிஸ் கிரியேட் பீஸ்.
இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ஒய்ஃப் அண்ட் மதர் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணணும்னா ரெஸ்பெக்ட், ஸ்பேஸ், எமோஷனல் லிமிட்ஸ் இந்த 3 விஷயத்துலேயும் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்கள் மதருக்கும் நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்குங்க. ஒன்று இருக்குங்க, இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் லவ் வந்து அவங்க 2 பேர் மேலேயும் அன்கண்டிஷ்னல் லவ் வந்துச்சுனாலே அகாப்பேன்னு சொல்லுவாங்க. அகாப்பே லவ் இருந்துச்சுனாலே அவங்களுக்குள்ள உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியாகவும் உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு சூப்பராக ஹாப்பியான ஃபேமிலியாகவும் வந்து வாழ்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. 7th பாயிண்ட், கம்பேரிங் லவ் இஸ் அ மிஸ்டேக். உங்கள் அம்மாவோட லவ் வந்து ரூட்டு, உங்கள் ஒய்ஃபோட லவ் வந்து விங்ஸு. ஸோ உங்களோட லைஃப், உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து நல்லா போகணும், நல்லா வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே இருக்கணுங்க. ரெண்டுமே இருந்தால் தான் உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எப்படின்னா உங்களோட அம்மா, என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அம்மாவோட லவ் வந்து ஃப்ரம் த டே ஆஃப் த பாண்ட்லேருந்து இருக்கும். ஒய்ஃபோட லவ் வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி பறப்பாங்கன்னு சொல்லி நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒய்ஃப்ஸ் லவ். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட லவ்வையும் இந்த லவ்வையும் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லவ் தான் வேணும், எனக்கு இந்த லவ் தான் வேணான்னு அப்படி நீங்கள் டிசைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கேஆஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ப்ராப்ளம்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து 2 பேருமே வேணும், 2 பேரும் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஏன்னா போத் த பீப்புள் ஆர் உமன். அவங்க 2 பேரும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னாலே ரூட்டும் முக்கியம், விங்ஸும் முக்கியம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து சூப்பராக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். 8th பாயிண்ட் வந்து உங்களோட கோல் வந்து ஹார்மனியாக இருக்கணும், காம்படிஷனாக இருக்கக்கூடாது. ஹார்மனினா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கக்கூடாது. உங்கள் அம்மா வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீலாக இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஹஸ்பண்ட் ஆகிய நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இது 3 இருந்துச்சுனாலே கோல்ஸ், நீங்கள் வச்ச கோல்ஸு எதுவுமே வந்து நிம்மதியாக போவோங்க. நீங்கள் வச்ச கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஒரு காம்படிஷன் இருக்காது. உங்கள் 3 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போவோம் இந்த லைஃப்பை. 3 பேருக்குமே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில டேர்ம்ஸு, அதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அம்மா, மருமகள், ஹஸ்பண்ட் இந்த 3 பேருமே லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இதில் அப்பா கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா கேரக்டர் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் என்னைக்காச்சும் எதனா ஒரு விஷயம் எலிவேட் ஆகும்போது அப்பா வந்து சில விஷயம் பேசுவாங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலி லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் ஹஸ்பண்டோட சைக்காலஜி ஆன் மதர்ஸ் பாண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் பாண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்றுட்ருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் வராதுங்க. ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்டு ஃபேமிலியாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் வந்து ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஒய்ஃப் கெட்ஸியா. See you in next video. Until then, take care. See you. Bye.